அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி, சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார் அனைவர் மீதிலும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். புத்தாண்டும் புது கணக்கும் ஹிஜ்ரத்தும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாம் இப்பொழுது ஹிஜ்ரி 1443 ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆக புத்தாண்டிலே எல்லோரும் புது கணக்கு போடுவார்கள். வியாபாரிகள் போடுவார்கள், நிறுவனங்கள் போடும், அரசாங்கங்கள் போடும். ஆகவே எல்லாம் கடந்த காலத்தை ஆய்வு செய்து எதில் தோல்வி, எதில் வெற்றி, வெற்றிக்கான காரணங்கள் என்ன, தோல்விக்கான காரணங்கள் என்று அவர்கள் அறிந்து திட்டமிடுவார்கள். ஆகவே திட்டமிடாமல் எதிலும் வெற்றி பெற முடியாது. கடந்த காலத்தை அறியாமல் எதிர்காலத்திற்கு திட்டமிட முடியாது. இப்னு ஹல்தூன் என்ற அறிஞர் சொல்வார், The past resembles the future more than one drop of water resembles another. கடந்த காலம் என்பது எதிர்காலத்தை ஒத்திருக்கிறது, எப்படி ஒரு துளி நீர் இன்னொரு துளி நீரை ஒத்திருப்பது போல என்று சொல்வார். ஆகவே இது அனைவருக்கும் பொருந்தும். ஆக திட்டமிடாமல் எதுவும் வெற்றி கிடைக்காது. ஒரு அறிஞர் சொன்னார், a goal without a plan is a just wish என்று சொன்னார். இன்னொரு அறிஞர் சொன்னார், by failing to prepare you are preparing to fail என்று சொன்னார். ஆகவே இப்பொழுது நாம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய அடிப்படையை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாமிய ஆண்டு எதிலிருந்து துவங்க வேண்டும் என்று சையதுனா உமர் கத்தாப் அவர்களுடைய காலத்தில் சர்ச்சை வந்தபோது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். பெருமானாருடைய பிறந்த ஆண்டை வைத்துக் கொள்ளலாமா என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள் பெருமானாருடைய இறந்த ஆண்டை வைத்துக் கொள்ளலாமா என்று சொன்னார்கள். நுபுவத் குரான் இறக்கி அருளப்பட்ட ஆண்டை வைத்துக் கொள்ளலாமா என்று வந்தபோது கடைசியாக முடிவெடுக்கப்பட்டது ஹிஜ்ரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று. ஏனென்றால் ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நபிகளாருடைய சீரத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. அடிமைத்தனமாக இருந்த இஸ்லாம் ஆளும் வர்க்கமாக மாறியது. மக்காவிலே 10 ஆண்டு கால பிரச்சாரத்துக்கு பின்னரும் வெறும் 400 பேர் மட்டுமே இஸ்லாத்திற்கு வந்திருந்தார்கள், இஸ்லாத்தினுடைய அணியிலே சேர்ந்திருந்தார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் அது 5 லட்சத்தை தாண்டியது. ஆகவே முஸ்லீம்களுக்கென்று ஒரு புதிய பூமி கிடைத்தது, முஸ்லீம்களுக்கு ஒரு புதிய பலம் கிடைத்தது. பலவீனமாக கருதப்பட்ட கொள்கை பலமுள்ளதாக மாறியது. இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த உலகத்தில் நிலை பெறுவதற்காக ஒரு வாய்ப்பு கிட்டியது. ஆகவே இஸ்லாம் வளர்ந்ததெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். ஆகவேதான் அதனை அடிப்படையாக வைத்துக் கொள்ளலாம் என்று உமர் அவர்கள் முடிவு செய்தார்கள். இப்பொழுது ஹிஜ்ரத்துடைய பின்னணியை நாம் சற்று பார்ப்போம். மக்காவிலே 10 ஆண்டு கால பிரச்சாரம். பெருமானாருக்கு ஆதரவாக இருந்த அபு தாலிப் அவர்கள் மரணமடைந்து விடுகிறார்கள். அவருக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய மனைவி கதீஜா அவர்கள் மரணமடைந்து விடுகிறார்கள். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அது ஒரு துக்ககரமான ஆண்டு என்று வர்ணிக்கப்படுகிறது. பின்னர் மக்காவில் தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக பெருமானார் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இனிமேல் மக்காவில் பிரச்சாரம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. மார்க்கத்திற்கு அது ஒரு வறட்சியான பூமியாக அது மாறிவிட்டது. இந்த தருணத்தில் தான் அருகிலுள்ள எத்ரிப் என்ற ஊரிலிருந்து மக்கள் இங்கே இருக்க வேண்டாம், எங்கள் ஊருக்கு வந்து விடுங்கள் என்று ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு போனார்கள். அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் அஹ்பா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இறைவனுடைய கட்டளை வந்தது, ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. சஹாபாக்கள் என்ற நபித்தோழர்கள் ஒவ்வொருவராக பெருமானார் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கே தங்கியிருந்தது பெருமானார் அவர்களும் அபூபக்கருடைய குடும்பமும் மற்றும் அலி அவர்கள். இவர்களை தவிர அனைவரும் ஹிஜ்ரத் செய்துவிட்டார்கள். பெருமானார் இறைவனுடைய கட்டளைக்காக காத்திருந்தார்கள். இதற்கிடையில் குறைஷிகள் திட்டமிடுகிறார்கள்,
முகம்மதை ஒன்று சிறைப்படுத்த வேண்டும் அல்லது நாடு கடத்த வேண்டும். கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆளை ஹத்தல், அதாவது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அங்கே முடிவெடுக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாட்டிலே அவர்கள் இறங்கினார்கள். அந்த சமயத்தில் தான் இறைவன் புறப்படும்படியாக கட்டளையிட்டான். ஆக பெருமானார் அவர்களுடைய வீட்டை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த குறைஷிகள் சூழ்ந்து கொண்டார்கள். பெருமானார்கள் அவர்கள் தன்னுடைய படுக்கையிலே அலி அவர்களை படுக்க வைத்துவிட்டு அவர்கள் வெளியேறி வந்தார்கள். சூரா யாசீனில் சில வசனங்களை ஓதி மண்ணை அள்ளி வீசினார்கள். அல்லாவின் அருளினால் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். பிறகு தௌர் என்ற குகையிலே 3 நாட்கள் தங்கினார்கள். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கூஃபா என்ற இடத்தில் அங்கே தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள். பிறகு அங்கு 2 வாரம் தங்கிவிட்டு நேரடியாக மதீனாவிற்கு வந்தார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி அலி அவர்களுடைய வீட்டிற்கு முன் ஒட்டகம், பெருமானாருடைய ஒட்டகம் வந்து நின்றது. அங்கே அவர்கள் தங்கிக் கொண்டார்கள். பின்னர் மஸ்ஜிது நபவி என்ற பள்ளிவாசலை கட்டினார்கள். இன்றைய கணக்குப்படி அந்த பள்ளிவாசல் 9 கிரவுண்டு. எத்தனை கிரவுண்டு? 9 கிரவுண்டு என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு அறை, தோழர்கள் தங்குவதற்கு சுஃபா என்கின்ற ஒரு திண்ணை, தொழுகைக்கான ஒரு இடம். ஆக ஹிஜ்ரத்துடைய ஒரு சுருக்கமான வரலாற்றை நான் உங்களிடத்திலே சமர்ப்பித்துள்ளேன். ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. சையதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி லூத் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆகவே இஸ்லாத்தில் எப்பொழுது ஒரு சுதந்திர நிலை என்று இல்லை என்று ஆகிவிடுகிறதோ அவர்கள் வேறு வேறு பூமிக்கு சென்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம், பெருமானார் ஏன் இவர்களை எதிர்த்து சண்டை போடாமல், அங்கேயே இருந்து சண்டை போடாமல் ஏன் அதனை விட்டு அவர்கள் வர வேண்டும் என்ற உங்களுக்கு கேள்வி எழலாம். அதற்கான விடை என்னவென்றால், போதிய பலம் அங்கே இல்லை. வெறும் 400 பேர் மட்டுமே அங்கே இருந்தார்கள். சண்டையிட வேண்டுமென்றால் தனி நிலம் வேண்டும். ஆகவே இவர்களுக்கு நிலம் இல்லை, போதுமான பயிற்சியோ ஆயுதங்களோ அவர்களிடம் இல்லை. இறுதியாக அல்லாவும் அதற்கு உத்தரவு தரவில்லை, இறைவனும் அதற்கு உத்தரவு தரவில்லை. மக்காவிலே இறங்கிய வசனம் திருக்குரான் 4:77 வக்குஃபு ஐதீக்கும் அகைமுஸ்ஸலா, உங்கள் கரங்களை நீங்கள் கட்டிப்படுத்திக் கொள்ளுங்கள், மேலும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் சொன்னான். இன்னொன்றும் நடந்தது. மக்காவை சுற்றியுள்ள மக்கள் இதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரே இனத்தை சேர்ந்த குறைஷிகள் எவ்வாறெல்லாம் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், இவர்கள் இதனை எப்படி முடித்து கொள்ளப் போகிறார்கள், சமாதானமாக முடிக்கப் போகிறார்களா அல்லது ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு இரத்த களரியாக்கப் போகிறார்களா? அனைத்து அரபு உலகம் இதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பெருமானார் அவர்கள் சண்டையிட்டிருந்தால் மிகப்பெரிய பின்னடைவு இஸ்லாத்திற்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதனை தவிர்த்துவிட்டு அவர் மதீனா சென்றார்கள். மதீனாவிற்கு வந்த பிறகுதான் அல்லாஹ் தாலா வசனத்தை இறக்கினான். யார் அநீதிக்குள்ளாக்கப்பட்டார்களோ அவர்கள் போர் புரிவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது என்று இறைவன் வசனத்தை இறக்கினான். இப்பொழுது இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அந்த படிப்பினைகள் இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தும். ஏதோ நபிகளாருடைய கட்டத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும், இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாது என்று நாம் சீரத்தை படித்தால் அதிலே படிப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை சகோதரர்களே. ஆகவே இது நம்முடைய காலத்துக்கு எவ்வாறு பொருந்தி போகிறது என்ற கண்ணோட்டத்திலே நாம் அதனை பார்க்க வேண்டும். முதலாவதாக படிப்பினை நான் சொல்ல வருவது, ஒரு வாசல் அடைப்பட்டால் மறுவாசலை நீங்கள் தேடி போக வேண்டும். இந்த சூழல் இப்பொழுது நமக்கு பொருந்தி வருகிறதா என்றால் நமக்கு பொருந்தி வரவில்லை. ஏன் என்றால் இங்கே இஸ்லாத்தின் படி வாழ, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய, எல்லா வகையிலும் நாம் இஸ்லாத்தின் படி வாழ இங்கே நமக்கு அனுமதி உண்டு. நாம் தான் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதில்லை, நாம் தான் மக்களுக்கு சொல்வதில்லை. உலகில் பல்வேறு நாடுகளில் இந்த சூழ்நிலை உள்ளது. எக்ஸப்ட் சைனா, நார்த் கொரியா சொல்லலாம். சைனால இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது, நார்த் கொரியாவில் அங்கே என்ன நடக்கிறதுன்றே நமக்கு தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் நமக்கு இல்லை. நம்முடைய தேவை அழைப்பு பணியை செய்ய வேண்டும் தான், இதனை நாம் செய்வதில்லை. இரண்டாவது படிப்பினை, பெருமானாருடைய ஹிஜ்ரத் என்பது ஒரு திட்டமிட்ட பயணம். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு திட்டமிட்ட பயணம். சும்மா எடுத்த எடுப்பில் எல்லாரும் கிளம்பி போங்க என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை தோழர்களை. ஆகவே அதற்கான சூழலுக்காக காத்திருந்தார்கள், அந்த தருணத்திற்காக காத்திருந்தார்கள்.
அந்த ஹிஜ்ரத்துடைய செய்தி ரகசியமாக இருந்தது. அந்த ரகசியம் காக்கப்பட்டது. அந்த செய்தி கசிந்திருந்தால் குறைஷிகள் இவர்களை மதீனாவுக்கு விட்டிருக்க மாட்டார்கள். இரவோடு இரவாக ஒவ்வொருவராக சென்றார்கள். இந்த ரகசியம் அந்த நபி தோழர்களுடைய குடும்பத்திற்கும் தெரியாது. அப்படி என்றால் எந்த அளவு ரகசியமாக இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக வழக்கமான பாதைக்கு மதீனாவிற்கு செல்லாமல் வேறு ஒரு பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வழியை தெரிந்த நபரை கண்டுபிடித்து அவரை தனக்கு துணையாக வைத்துக்கொண்டு, அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர், அதையும் நீங்கள் நன்றாக கவனிக்க, அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். நபிகளார் அவர்கள் அவரை வைத்துக்கொண்டு அந்த பாதையில் செல்கிறார். பிறகு அந்த தௌர் குகையில் 3 நாட்கள் தங்க வேண்டும் என்று முன்பே முடிவெடுக்கப்பட்டது, முன்பே திட்டமிடப்பட்டது. அந்த 3 நாட்களும் அபூபக்கருடைய மகள் அஸ்மா அவர்கள் உணவு கொண்டு தர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆகவே வருகின்ற வழியில் கால் தடங்களை அழிப்பதற்காக பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற ஒரு நபர் முடிவு செய்யப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டார். அந்த கால் தடங்கள் தெரிய வேண்டாம் என்பதற்காக. பாருங்கள், புதிய பாதை, எந்த இடத்திலே தங்க வேண்டும், யார் உணவு கொடுக்க வேண்டும், கால் தடங்களை எப்படி அழிக்க வேண்டும், எல்லாம் திட்டமிடப்பட்டது. படுக்கையிலே அலி அவர்களை படுக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. ஆகவே பாருங்கள், எல்லாம் ஒரு பிளானிங். ஏதோ ஏனோதானம் என்று நபிகளார் அவர்கள் செய்யவில்லை. ஆகவே ஒரு பிளானிங்கோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை. இந்த காலத்திற்கு அது எப்படி பொறுப்பும், எந்த காரியத்தை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் நாம் முடிவு செய்ய வேண்டும். ஒரு ஏரியாவில் 4 பள்ளிவாசல் இருக்குன்னா புதிதாக ஒரு பள்ளிவாசலை கட்ட தேவையில்லை. புதிதாக ஒரு பள்ளிவாசலை அங்கே கட்ட தேவையில்லை. இருக்கிற 4 பள்ளிவாசலை தொழுவதுக்கு ஆள் இல்லைங்க. இவர்கள் புதிதாக ஒரு பள்ளிவாசலை அங்கே கட்டுகிறார்கள். இயக்கத்துக்கு ஒரு பள்ளிவாசல், ஒவ்வொரு இயக்கம் என்றால் ஒவ்வொரு இயக்கத்துக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுவார்கள். ஆகவே இது தேவையா என்றால் இல்லை, தேவையில்லை. அந்த ஏரியாவில் ஏழைகள் இருப்பார்கள், கஷ்டப்படுகிறவர்கள் இருப்பார்கள், வட்டியிலே மாட்டிக்கொண்டு இருப்பார்கள், படிக்கின்ற குழந்தைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். 10 லட்சம் ரூபாய்க்கு மினாரா கட்டுவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மினாரா, பள்ளிவாசல் ஃபுல்லாக ஏசி, சவுதியில் போடுற மாதிரி கார்பெட்டு. ஆனால் அங்கே ஏழைகள் இருப்பார்கள், அந்த ஏரியாவில் ஏழைகள் இருப்பார்கள். பல பெண்கள் திருமணமாகாமல் இருப்பார்கள். இவர்கள் வருஷா வருஷம் ஹஜ்ஜு செல்வார்கள். வருடா வருடம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. 2வது ஹஜ் என்பது சுன்னத், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பது ஃபர்ல். ஆகவே இவர்கள் சுன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து திரும்பி போகிறார்கள். ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கும் 5 7 லட்சம் ரூபாய் செலவாகிறது. ஆகவே எதையும் திட்டமிட வேண்டும் என்பதே இப்பொழுது நமக்குள்ள படிப்பினை. 3வது படிப்பினை தியாகம். எவ்வளவு தியாகம் அந்த முஜாஹிர்கள் செய்தார்கள். தங்களுடைய தாய் நாட்டை துறந்தாயிற்று, சொத்துக்களை வித்தாயிற்று, வீட்டை துறந்தாயிற்று, சொந்த பந்தங்களை துறந்தாயிற்று, வியாபாரத்தை துறந்தாயிற்று, எல்லாம் துறந்தாச்சு. அகதிகளாக இருந்தார்கள், முழுக்க அகதிகள். ஷோஹிப் ரோமி என்கின்ற ஒரு தோழர், அவர் ரோம தேசத்திலிருந்து வந்து மக்காவிற்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் மதீனாவுக்கு புறப்படுகிறார், ஹிஜ்ரத் செய்வதற்காக மதீனாவிற்கு புறப்படுகிறார். குறைஷிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், ஷோஹிபே, நீர் இந்த மக்காவிற்கு வரும்போது வெறும் கையாகத்தான் வந்தீர். இவ்வளவு செல்வம் ஈட்டினீர்களே, இவையெல்லாம் நாங்கள் கொடுத்தது. ஆகவே எல்லாவற்றையும் விட்டு போவதாக இருந்தால் நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சம்பாதித்தது எல்லாவற்றையும் விட்டு போகிறதாக இருந்தால் நீங்கள் விட்டு போங்கள் என்று அந்த ஷோஹிபை பார்த்து அந்த குறைஷிகள் சொன்னார்கள். ஷோஹிப் சொன்னார், எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கே என்று சொல்லிவிட்டு அவர் ஹிஜ்ரத்துக்காக மதீனாவுக்கு புறப்பட்டார். என்றால் இந்த தியாகம் செய்ய முடியுமா என்பதை தோழர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக கிளைமேட் சேஞ்ச். மக்காவுடைய கிளைமேட், மதீனாவுடைய கிளைமேட்டுங்கிறது வேறு. இன்றைக்கும் நீங்கள் அங்கே பயணம் போகிறவங்களுக்கு தெரியும், பல நபித்தோழர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு காய்ச்சல் வந்து விட்டது அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கிளைமேட் தாங்க முடியவில்லை. உணவு பழக்கங்கள் வேறு, இவர்களுக்கு வேறு, அவர்களுக்கு வேறு. தொழிலும் வேறு. மக்காவாசிகள் வியாபாரிகள், மதீனாவாசிகள் விவசாயிகள். ஆகவே பல தியாகங்கள், இப்படியாக பல்வேறு வகையான தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். அன்சாரிகள் என்ன செய்தார்கள்? மதீனாவாசிகள் தங்களுடைய வீடு, தங்களுடைய சொத்து, தங்களுடைய தோட்டங்கள், தங்களுடைய நிலங்கள், தங்களுடைய விவசாயம், இவை அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். தங்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆகவே பெருமானார் அவர்கள் ஒரு மக்காவாசியையும் ஒரு மதீனாவாசியையும் இணைத்து இருவரையும் தோழர்களாக்கினார்கள்.
இருவர்களையும் சகோதரர்களாக்கினார்கள். உலக வரலாற்றிலேயே எங்குமே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்தன்மை எங்குமே நீங்கள் உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது. ஆகவே தியாகம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது சகோதரர்களே, தியாகம் இல்லாமல் வெற்றி பெற. இந்த இடத்தில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். உட்கார்ந்து கொண்டு ஒரு துரும்பை கூட எடுத்து போடாமல் இஸ்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்படி இஸ்லாம் வெற்றி பெறும்? ஆகவே உங்களுடைய வியாபாரம் அப்படி வெற்றி பெறுமா? எதுவுமே செய்யாமல் உங்களுடைய வியாபாரம் வெற்றி பெறுமா? ஆகவே இஸ்லாத்திற்காக நீங்கள் நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும், பணத்தை தியாகம் செய்ய வேண்டும், அறிவை தியாகம் செய்ய வேண்டும், உழைப்பை தியாகம் செய்ய வேண்டும், பொழுதுபோக்கை தியாகம் செய்ய வேண்டும், சுகத்தை தியாகம் செய்ய வேண்டும், உறவுகளை தியாகம் செய்ய, கடைசியாக உயிரையும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அழிப்பு பணி செய்ய நேரம் தேவை, சமூக பணி செய்ய நேரம் தேவை. ஆகவே அநீதிகளை எதிர்த்து போராட நேரம் தேவை. இந்த முக்கோண வாழ்க்கை நமக்கு உதவாது. என்ன முக்கோணம்? வீடு, பள்ளிவாசல், கடை, வீடு, பள்ளிவாசல், கடை. ஆகவே இந்த முக்கோணம் உதவாது. இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு இது உதவாது. இதனுடைய எல்லைகளை நாம் விஸ்தரிக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும். நான்காவதாக இஸ்லாமிய சகோதரத்துவம். ஆக முஸ்லீம்கள் என்றால் இன்னமுல் மூமினின் இக்வத்தூன், முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்கள். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்கள் அனைவரும் ஒரு உடம்பை போல, முஸ்லீம் என்பவர்கள் ஒரு கட்டிடத்தை போல. ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு எவ்வாறு உறுதி தருகிறதோ அவ்வாறு நீங்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நாமும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு முன்னேறுவதற்காக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அத்தோடு சமத்துவமாக நாம் இருக்க வேண்டும். சின்ன மசாயிலுக்காக சண்டை போட்டுக்கிட்டு சலாம் சொல்ல மாட்டோம். சின்ன மசாயிலுக்காக சண்டை போட்டு சலாம் சொல்ல மாட்டோம். நான் சொல்கிறேன், கலிமா சொன்னவர்கள் அனைவருமே முஸ்லீம்கள். கலிமா சொன்னவர்கள் அனைவருமே முஸ்லீம்கள். கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதனை அல்லாஹ் மறுமையில் பார்த்து கொள்வான். யார் சொர்க்கத்துக்கு போவா, யார் நரகத்துக்கு போவா, நீங்கள் முடிவு எடுக்க தேவையில்லை. அதை இறைவன் பார்த்து கொள்ளட்டும். கருத்து வேறுபாடு அது உங்களுடைய வேலையும் அல்ல. ஆகவே இறைவன் அதனை பார்த்து கொள்வான். ஐந்தாவது, முஸ்லீம் அல்லாதோர் உதவியும் பெருமானார் அவர்கள் பெற்றார்கள். பெருமானாருக்கு வழிகாட்டி கொடுத்தது யார்? ஒரு முஸ்லீம் அல்லாதவர். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் உதவி பெறுவதில் இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. அந்த மக்காவில் 10 வருடம் அபு தாலிப் அவர்கள் தான் உதவினார்கள். கடைசி வரை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஸ்லீம்களுக்கு நெருக்கடி ஏற்படும் போது முஸ்லீம்களை எங்கே அனுப்பி வைத்தார்கள்? அபிசீனியா, நஜ்ஜாஷ் என்ற மன்னனிடம். அவர் ஒரு கிறிஸ்தவர் இல்லையா? ஆகவே அதுபோல அபு தாலிப் மரணித்த பிறகு பெருமானாருக்கு பாதுகாப்பு அளித்தவர் முத்தஅன்பி அதி என்ற ஒருவர். அவர் ஒரு முஸ்லீம் அல்ல. அன்றைய மக்காவின் குல வழக்கப்படி ஒரு குலத்தலைவர் பாதுகாப்பு இல்லாமல் யாரும் அங்கே இருக்க முடியாது. அபு தாலிப் இறந்து விடுகிறார்கள். பெருமானார் தாயிஃப்க்கு சென்று மீண்டும் திரும்பி வந்தபோது முத்தஅன்பி அதி சொன்னார்கள், முகம்மதே, நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன். ஆகவே நபிகள் நாயகம் அந்த உதவியை மறுக்கவில்லை, அதனை மறுக்கவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இன்றைய இந்திய சூழ்நிலையில் நமக்கு நிறைய அபு தாலிபுகள் தேவை, நிறைய முத்தாபின் அதி அவர்கள் தேவை. அவர்களோடு நாம் நெருங்கி பழகும்போதன் மூலமாக நாமும் அவர்களை புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் நம்மளை புரிந்து கொள்வதற்கும் இது ஏதுவாக இருக்கும் சகோதரர்களே. 6வது படிப்பினை பெருமானாருடைய நேர்மை, நாணயம். இதனை பற்றி நான் சொன்னேன். அலி ரஸியல்லாஹு தஆலா அவர்களை விட்டு சென்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? நபிகளாரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. பெருமானாரை அந்த மக்கள் கடுமையாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பார்கள், கொலை செய்யக்கூட திட்டமிடுவார்கள். ஆனால் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சேஃப்டி லாக்கர் யார் என்று சொன்னால் அது நபிகளார் அவர் முகம்மது தான் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்காகவே அலி அவர்களை அந்த அமானித பொருட்களை உரியவர்களிடம் கொடுத்து பிறகு நீ மதீனா திரும்பி வா என்று வந்து சேர் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது பாருங்கள் எப்படியான நெருக்கடியான சூழல் என்பதை நீங்கள் பாருங்கள். உயிருக்கே ஆபத்து. நாம் ஈஸியாக சொல்லிடலாம், ஏங்க உங்களுடைய பொருள் கொடுத்தது நியாயம்தான், இல்லைன்னு சொல்ல. என் உயிருக்கே ஆபத்துன்னா நான் எப்படி உங்களுடைய பொருட்களை பாதுகாக்க முடியும் என்று நாம் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்வோம், சூழ்நிலைகளை, நெருக்கடிகளை சொல்லி தப்பித்து கொள்வோம். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நேர்மை, நாணயம் ஒருபோதும் தவறக்கூடாது என்பதற்கு பெருமானாருடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. கடைசியாக 7வதாக இறைவனுடைய உதவி. இறைவன் பெருமானாருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தான் என்பதை பாருங்கள். முதலிலே கொலை செய்ய திட்டமிட்டார்கள், அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். சூரத்துல் அன்ஃபால் 30
இறைவன் சொல்கின்றான், அவர்கள் உம்மை சிறைப்படுத்தவும் உம்மை கொலை செய்யவும் உம்மை அப்புறப்படுத்தவும் அவர்கள் முயற்சித்தார்கள். இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் சூழ்ச்சி செய்வதில் இவர்களை விட அல்லாஹ் போதுமானவன் என்ற அத்தியாயம் இறைவன் இறக்கினான். அடுத்தபடியாக பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய தலைக்கு 100 ஒட்டகம் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. யார் பெருமானாரை உயிருடனோ பிணமாக கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஆசைப்பட்டு சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒருவர் நபிகளாரை துரத்தி கொண்டு பின்னாலே செல்கிறார். இறைவன் என்ன செய்தான்? அவனுடைய குதிரைகளுடைய கால்களை அந்த மணலிலே புதையச் செய்தான். ஆகவே அந்த பயணம் தொடர முடியாமல் அந்த சுராக்கா பெருமானாரை அழைத்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் காப்பாற்றினான். அதேபோல் தௌர் குகையில் 3 நாட்கள் இருந்தார்கள். எதிரிகள் வாசல் வரை வந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் பயந்து விட்டார்கள். அப்பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், லா தஹசன் இன்னல்லாஹ் மானா, அபூபக்கரே நீர் அஞ்சாதீர், கவலைப்படாதீர், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நாம் 2 அல்ல 3 என்று சொன்னார். ஆக தன்னம்பிக்கையான வார்த்தைகளை பேசினார். ஆக இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வலா என்சுருல்லா மா என்சரு, யார் அல்லாஹ்வுக்கு உதவி புரிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி புரிகிறான். ஃபஸ்குருனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன் என்று இறைவன் கூறுகிறான். ஆகவே நாம் முயற்சி செய்தால் இறைவனுடைய உதவி நமக்கு கிட்டும். எந்த முயற்சியும் செய்யாமல் அல்லாஹ் உதவி செய்வான் என்றால் எதுவும் நடக்காது. சகோதரர்களே, போர் புரிய வேண்டும். போருக்கு உதவியாக வானவர்கள் வருவார்கள். எப்படி போர் புரியணும்? போருக்கு உதவியாகத்தான் மலக்குகளோ வானவர்களோ வருவார்கள். வானவர்களே இறங்கி எதிரிகளிடம் சண்டை போட மாட்டார்கள், இல்லையா? ஆகவே வானவருக்கும் எதிரிக்கும் இங்கே சண்டை நடக்காது. நீங்கள் சண்டை போட வேண்டும், இறைவன் உதவியாக அவர்களை அனுப்புவான் என்பதுதான் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, 7 படிப்பினைகள். 1, ஒரு வாசல் அடைப்பட்டால் அடுத்த வாசலுக்கு செல்ல வேண்டும். 2, திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும். 3, தியாகங்களை செய்ய வேண்டும். 4, சகோதரத்துவமாக நீங்கள் இருக்க வேண்டும். 5, முஸ்லிம் அல்லாதோர் உதவி பெறுவதில் எந்த தவறும் இல்லை. 6, நெருக்கடியான வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். 7வதாக, இப்படி நீங்கள் செய்தால் இறைவனுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.